So, hello everyone, welcome to Shiksha class. So, hello all. Yes. So, I think I'm audible. So, we'll start the session. Yes. So, yes. Okay. Yes, yes. So, good evening all. Good evening everyone. Yes, Shivani ma'am, very good evening. Brinda ma'am, I'm doing well. How about you? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Yes, Meera ma'am, good evening. Shuganti ma'am, very good evening. Vice Wizard, good evening, good evening. Vimala Ganesan, very good evening. Nivi Chand, yes. So, very good evening. Yes, you can join the session. You can join the course also. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு த சிக்ஷா கிளாஸ். ஸோ சிக்ஷா கிளாஸ்லேருந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்குரிய வீடியோ ரிவிஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரிவைஸ் பண்ணுறோம். எஜுகேஷன் சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியமான கோர் கான்செப்ட். நம்ம எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு முழு வீச்சில் ஸோ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, ஒரு தேர்வுக்கு நம்ம தயாராகும் பொழுது நம்மளுக்கு வந்து சில இடங்களில் வந்து சந்தேகங்கள் ஏற்படும், சரிங்களா? ஆனால் இந்த தேர்வில் நம்ம ரொம்ப எளிமையாக கிளியர் பண்ணணும், இந்த தேர்வை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன டவுட்ஸை கூட நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப மைன்யூட் ஸ்கேலில் ஒரு பாயிண்ட் அளவில் வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து தவற விட்டுறாங்க. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, பிஜிடிஆர்பியில் வந்து எனக்கு வந்து 0.8 வந்து என்னோட மிஸ் பண்ணிட்டேன் நான் போஸ்டிங்க, எனக்கு சிவி வரைக்கும் நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல, எஃபர்ட் போடலை. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிக்கிறாங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாரும் படிப்பாங்க. ஸோ தட் இஸ் குட். கண்டிப்பாக மேஜர் சப்ஜெக்ட் படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து 110 வினாக்கள் வந்து வருது. ஸோ 110 வினாக்களில் எல்லாருமே அடித்து பிடிச்சி 90 கேள்விகளுக்கு மேலே நெருக்கி போட்டுடுறாங்க. 70 கேள்விகள் 80 கேள்விகள் வந்து ஈஸியாக கடந்து போட்டுடுறாங்க. இப்போது இன்னும் எளிமையாக நமக்கு இருக்கிற காம்படிஷனில் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணி டாப் ஸ்கோர் வரணும், ஸ்டேட் ரேங்க் வரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம என்ன பண்ணணும்னா, எஜுகேஷன் சைக்காலஜி வந்து நம்ம தரவு பண்ணிக்கணும். எஜுகேஷன் சைக்காலஜி வந்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல, இது சிலபஸில் இருந்து தான் வருதா அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியல, இந்த சிலபஸில் இருக்கிறதெல்லாம் எங்கே போய் படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நிறையவே உண்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ரொம்ப முழு முயற்சியில் நம்ம ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த முறை கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதற்கு தேவையான, நம்ம இலக்கை அடைகிறதற்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல் வகுப்பாக தான் இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த குறிப்பாக சொல்ல போகணுன்னா, இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைண்ட்லி ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ், சரிங்களா?
ஸோ இந்த ரிவர்ஷன் கிளாஸில் எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி நீங்கள் தெளிவாக ஒரு யூனிட்டையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து இதிலிருந்து எக்ஸாம்க்கில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் பொழுது உங்களோட ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வில் டூ ஃபைன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் த செஷன். ஓகே. ஸோ இதுதான் யூனிட் 1ஓட சிலபஸ். நிறைய பேருக்கு வந்து நம்ம சிலபஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலே ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூனிட் 1ஓட சிலபஸ். அஃப்கோர்ஸ் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் வி ஹாவ் அ கைண்ட் ஆஃப் 8 யூனிட்ஸ், 8 யூனிட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் யூனிட் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அது தெளிவாக தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட். இப்போது இந்த தலைப்புகள் நிறைய இருந்தாலுமே நம்ம வந்து இந்த தலைப்புகளை எப்படி பிரிக்கிறது, என்னென்ன மாதிரி தலைப்புகள் படிக்கிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஸோ நான் இந்த தலைப்புகள் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ கண்டிப்பாக ஃபார்மல் எஜுகேஷன் பற்றி நம்ம படிக்கணும். ஃபார்மல் எஜுகேஷனில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த ப்ரைமரி எஜுகேஷன், ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சர்வசிக்ஷா அபியான் பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு, இது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, அது கரண்ட் அஃபேர்ஸ். சர்வசிக்ஷா அபியான்ங்கிறது ரொம்ப தெளிவாக நம்மளோட யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாலிசி, ஒரு கவர்மெண்ட்டோடைய பாலிசி, ஒரு பெரிய வெற்றிகரமான செயல் திட்டம் அது இந்தியாவில். ஸோ இதோட தொடர்புடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம சிலபஸில் வந்து அது எந்த இடத்துல இருந்து அதை தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்லேயே பார்க்கலாம். யூ கேன் see here. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து அப்படி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல் டுகெதராக எதை பேசும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பாலிசி ஸ்கீம்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது, கவர்மெண்ட்டோட செயல் திட்டங்கள் என்ன வருது, ஸோ இது எல்லாமே இங்கே வந்து நம்ம சேர்ந்து தான் படிச்சுக்கணும். ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு முறையான கல்வி. முறையான கல்வினா அந்தந்த வயதிற்கு அந்தந்த வகுப்புகளை நம்ம படிக்கணும். இப்போ ஒரு 10 வயது குழந்தை அப்படின்னா அவங்க என்ன படிக்கணும்னா 4th முடிச்சு 5th படிச்சுட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இதே தான் இப்போ 11 வயது குழந்தைன்னா அவங்க 6ஆம் வகுப்புக்கு தயாரானவர்களாக இருக்கணும். ஒரு 6 வயது குழந்தைன்னா கரெக்டாக 1ஆம் வகுப்புக்குள்ளே அவங்க நுழையணும், அவங்க உள்ளே போகணும். ஸோ அந்த வயதிற்கு அந்த கல்வியை அவங்க எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு முறையான கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி இப்போது ஒருவேளை நான் வயதை வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்னாலோ, இல்லை என்னோடய வயதுகளை கடந்து நான் வந்துட்டேன், எனக்கு வந்து இப்போ 28 வயதாகுது, 28 வயதாகுது, அல்ல 30 வயதிற்கு மேலே ஆயிடுச்சு, இப்போது நான் வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். ஸோ நம்ம என்ன டிகிரி விருப்பப்படுறோமோ அதை படிக்கலாம். நேரடியாக பல்கலைக்கழகங்களில் சென்று படிக்கலாம், கல்லூரிகளில் போய் படிக்கலாம், இல்லை நேரடியாக போக முடியாத சூழலில் தொலைதூர கல்வியாகவும் நம்ம படிச்சுக்கலாம், இணையவழி கல்வியாகவும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த வயதை தவற விட்டவங்களுக்கும் வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கும் கல்வி கிடையாது அப்படின்னு நம்ம மறுக்க முடியாது. ஸோ அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும். அப்போது அதெல்லாம் வந்து முறை சாரா கல்வி, நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதில் வந்து வயது வந்தோருக்கான கல்வி, இதிலேருந்து நிறைய கேள்விகள் உண்டு. அடல்ட் எஜுகேஷன்லேருந்து நிறைய கேள்விகள் உண்டு. லிட்ரரி ப்ரோக்ராம்ஸ் அரசாங்கத்திலேருந்து இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதெல்லாமே இந்த லிட்ரரி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே தான் வரும். சரிங்களா? அப்போ இதிலேருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து ட்ராப் அவுட் எஜுகேஷன், ஸ்கூலை விட்டு நான் ட்ராப் அவுட் ஆகிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கும் ஸ்கூல் விட்டு ட்ராப் அவுட் ஆன குழந்தைகளுக்குமே அது சார்ந்த கல்வி முறைகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளே வரும். திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ இதிலேருந்தெல்லாம் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் இந்த செஷனில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, fine. So yes, okay, fine. Is my voice audible now? Voice audible இல்லை அப்படி சொல்லியிருக்கீங்க. Is my voice audible now? Okay, fine. So we'll continue. Yeah, so we'll continue. ஸோ இதை மாதிரி ஒரு டாபிக். அப்போ நான் இந்த யூனிட்டை தான் உங்களுக்கு வந்து டீகோட் பண்ணி கொடுக்குறேன்.
என்ன அப்படிங்கிறத நான் யூனிட் தான் உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து பாருங்களேன், இப்போ இந்த யூனிட்டோட முதல் பகுதியில் ஃபார்மல் எஜுகேஷனை பற்றி தலைப்புகள் கொடுத்துட்டாங்க. இந்த யூனிட்டோட அடுத்த பகுதிகளில் நான் ஃபார்மல் எஜுகேஷனை பற்றிய தலைப்புகள் கொடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்தும் இந்த யூனிட்டோடைய 3வது பகுதியாக நம்ம எதை பார்க்குறோன்னா, எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் த ஜாப், அப்புறம் வந்து ஸ்கில் எஜுகேஷனல், வொகேஷனல் எஜுகேஷன், பிரெயின் ட்ரெயின், பாவர்ட்டி, இலிட்ரஸி, இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தலைப்புகள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பாவர்ட்டி இருந்ததுன்னா அதை தொடர்ந்து கல்வி தொடர முடியாது ஒரு மாணவனால். அப்போது கல்வியில் தொடர்ச்சியாக நம்ம இல்லை, கல்வி முறையான அளவில் நம்ம கற்றுக்கலை அப்படின்னா அங்கே நமக்கு வேலைவாய்ப்பின்மை உருவாகும். அன்எம்ப்ளாயபிலிட்டி உருவாயிடும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து திரும்ப பாவர்ட்டி வந்துடும் இல்லையா? ஏன்னா வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது, திரும்ப வந்து நம்ம வந்து வறுமை அது மாதிரி தான் வரும். அப்போ இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு சுழற்சி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் இதை வந்து நம்ம கடந்து வந்தோம். 1986 தேசிய கல்விக் கொள்கை பிரகாரம் வந்து இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த தலைப்புகள் எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை 1986 குறிப்பிட்ட தலைப்புகள் தான். இப்போவுமே நீங்கள் இந்த பாலிசி டிராஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இதற்குரிய காரணங்கள் என்ன, இது எப்படி நம்ம சரி செய்யணும், நம்ம படிக்கிற அந்த டிகிரிக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் தொடர்பு இருக்கா, அப்போ அது தொடர்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேலைக்கு தகுந்தாற் போல் கல்வி எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது, அப்போது ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் அதை தொழிற்கல்வியாக உருவாக்கணும், வொக்கேஷ்னல் குரூப்பாக எடுத்துகிட்டு வரணும், திறன்களை வளர்த்துக்கணும், ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணணும், இது தொடர்புடைய கல்விக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ஒரு அடிப்படையான சாராம்சம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நிறைய பேர் கற்றுக்குறாங்க, ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்போது நம்ம இங்கே எவ்வளோ தான் வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட், ஒரு மனித வளத்தை வந்து உருவாக்கி கொண்டு வந்தாலும் அவங்க வெளிநாட்டுக்கு போய் பயன் தரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த வறுமை வந்து தொடர்ச்சி ஆகுது, வேலைவாய்ப்பின்மை தொடர்ச்சி ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி கையாள்வது, இதெல்லாம் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் தெளிவாக பேசியிருந்தாங்க. இதை தான் வந்து நம்மளோட சிலபஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் இல்லை, இது அப்படியே 8th யூனிட்லேயும் வரும். அப்போது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட்லேயும் இதோட தொடர்ச்சி இருக்கும். இதே தேசிய கல்விக் கொள்கை 1986ங்கிற தலைப்பு அப்படியே 8th யூனிட்டில் தொடர்புடையதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸை இப்படி தான் பிரிக்க முடியும். கூடுதலாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து நிறைய பேர் இந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஃப்ரொபல் பேசியிருப்பாங்க, மாண்டசரி பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அண்டு இவங்க எல்லாரை பற்றியுமே நம்ம திரும்பவும் 7வது யூனிட்லேயும் படிப்போம். நம்ம சிலபஸ்லேயே 7வது யூனிட்லேயும் படிப்போம். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்கிற அந்த தலைப்புகளை 7வது யூனிட்லேயும் திரும்ப படிக்கிறோம், 8வது யூனிட்லேயும் திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரே தலைப்புகள் வந்து 2 முறை நம்ம சிலபஸில் ரிப்பீட் ஆகுது. அப்படிங்கும் பொழுது இது முக்கியம் வாய்ந்த தலைப்புகளாக தான் கருதப்படுது. இதில் கேள்விகளும் நிறைய கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் உள்வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் வந்து ஒரு புரிதலோட அணுகுறீங்க, அந்த சிலபஸ் அணுகுறீங்க, இந்த தெளிவான புரிதலோட நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கண்ணோட்டம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, இது இவ்வளோ தான், இது ஈஸியாக படிச்சிட முடியும், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்னு. ஸோ இது சார்ந்த கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சில உதாரணங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய முந்தைய வினாத்தாட்களில் இருந்தது தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதுவா, இந்த யூனிட்ல இருந்து தான் இப்படி கேட்குறாங்களா, அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க, அது என்னென்ன தலைப்புகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எஸ், வணக்கம் சந்தோஷ் முருகன் சார். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரு முறைசாரா அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முறைசாரா அமைப்பு அப்படின்னு கேட்டுட்டு இந்த கொஸ்டின் முடியுதுங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் எது வந்து ஒரு முறைசாரா அமைப்பு? யூ கேன் ட்ரை ஆன்சர். எஸ், குட், சூப்பர். நூலகம் அப்படிங்கிறது ஒரு முறை சார்ந்த அமைப்பு தான். சரிங்களா? கலைக்கூடம் அப்படிங்கிறது ஒரு முறை, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது அதில இருக்கும். ஸ்கூல்னா ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்புறம் ஆசிரியர்கள் இருப்பாங்க, வகுப்பாசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் இருப்பாங்க, வகுப்பாசிரியர்கள் இருப்பாங்க. பாடம் தோறும் ஆங்கிலத்துக்குரிய ஆசிரியர்கள், தமிழ் துறைக்குன்னு ஒரு ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர் அல்லாதவர்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளி வந்து இயங்கும். இது வந்து ஒரு அமைப்புக்குள்ள வந்துருது. ஒரு முறை சார்ந்த அமைப்பா தான் இது நம்ம பார்க்கப்படுது. அதே மாரி தான் கலைக்கூடமும் இருக்கும். அதே மாதிரி தான் நூலகமும் இருக்கும். நீங்க நூலகத்துக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு லைப்ரரியன் உட்காந்துருப்பாங்க. செக்ஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் செக்ஷன், ஒபாக் செக்ஷன் இருக்கும். பிரிண்டிங் செக்ஷன் தனியா இருக்கும். அப்புறம் ஜர்னல், நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் தனியா இருக்கும். பாடத்திட்டங்கள் சார்ந்த புத்தகங்கள் தனியா இருக்கும். ரிசர்ச் புத்தகங்கள் தனியா இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஒண்ணொண்ணுக்கும் அவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் வாரியா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஒரு முறை இருக்கு. சமுதாயம் அப்படிங்கிறது கட்டமைப்பின் அடிப்படை தான் இல்லையா? ஆனாலும் இது வந்து ஒரு முறைசாராக அமைப்பு தான். கீழ்க்கண்டவற்றுள் குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் முறை சாராத அமைப்பு தான். ஏன்னா சமூகம் சமூகம் தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா சமூகம் எவ்வாறு கட்டமைப்பு உட்பட்டது, எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது, இதெல்லாம் இன்றளவுக்குமே வந்து நம்மளால வரையறுக்க முடியாது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் கட்டமைப்பு வேறு விதமானதா இருந்திருக்கும். இப்போ இருக்கிற சமூகத்தின் கட்டமைப்பு வேறு விதமானதா இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு முறைசாரா அமைப்பு தான். இது ரொம்ப ரிஜிடா இப்படி தான் ஒரு சமூகம் இருக்கணும் அப்படின்னு யாராலையும் கட்டமைக்கவும் முடியாது, வரையறுக்கவும் முடியாது. அது வந்து மனித வள மேம்பாட்டிற்கு ஏற்ப தன்னைத்தானே வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நெகிழ்வான தன்மையுடையதா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன் டி. வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் டி தான். கரெக்ட்டா போட்டுறணும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காம எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது முடியாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு தெளிவு வேணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நமக்கு வேணும். அடுத்தது பாருங்க, தேசிய விழிப்புணர்வை மேம்பட செய்வதே நம் கல்வியியல் முறையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறிய அமைப்பு. ஸோ அது கமிஷனை தான் இவங்க அமைப்பு அப்படின்னு போடுறாங்க. இப்போ தேசிய விழிப்புணர்வை மேம்பட செய்வதே நம் கல்வியியல் முறை, நம்ம எஜுகேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா? இந்த எஜுகேஷன் மெத்தட், இந்த முறை, இதில் வந்து தேசிய விழிப்புணர்வை நம்ம வந்து மேம்பட செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்தது வந்து கோத்தாரி குழு தான், கோத்தாரி அமைப்பு தான். இது சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். வெரி குட் கோகு எஃப்எஃப் தமிழ், வெரி குட், சூப்பர். ஏன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு மாற்று கருத்தோ சந்தேகமோ வேண்டாம். ஏன்னா கோத்தாரி கமிஷனில் கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட்டும் அப்படியே மணித்துளி மாதிரி அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஈவன் இதை வந்து 1968 செயல்படுத்தினாங்க. 1986 இந்த கல்விக்குழுவில் இருக்க முக்கியமான அம்சங்களை எடுத்து செயல்படுத்தினாங்க. 2020 கோத்தாரி கமிஷனில் சொன்ன முக்கியமான அமைப்புகளை செயல்படுத்துகிறாங்க. அப்போது இந்த கல்விக்குழு பார்த்தீங்கன்னா 1966 அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. கோத்தாரி குழு வந்து அவங்களுடைய அறிக்கையை 1966 சமர்ப்பிச்சாங்க. அப்போது 66 அவங்க கொடுத்த அறிக்கை இன்றளவும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் சென்றும் இன்றளவும் வந்து அது நடைமுறையில் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னா அவ்வளோ வந்து அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் அது வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, தேசிய கல்விக்காக நம்ம இந்தியா முழுக்க கல்விக்காக நம்மளுடைய நாட்டின் வருமானத்தில் 6% நீங்கள் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். இப்போ மிலிட்ரிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம வந்து கட்டுமான பணிகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படி சொல்லி நம்ம நிறைய பட்ஜெட் பிரிக்கிறோம் இல்லையா? அப்படி பட்ஜெட் பிரிக்கும்போது ஒரு ₹100 ₹6 வந்து கல்விக்காக எடுத்து வச்சுருங்க. 6% ஆஃப் த ஜிடிபி, நாட்டின் வருமானத்தில் 6% வந்து கல்விக்காக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கோத்தாரி குழுவில் சொல்லியிருந்தாங்க. அது இன்றைய அளவு வரைக்கும் நம்மளால் செயல்படுத்த முடியலை. ஏன்னா இந்தியாவை விட பிற நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், லண்டன் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், கொரியன் சவுத் கொரியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கல்விக்காக நிறைய செலவிடுறாங்க ஜிடிபியில், நாட்டு வருமானத்தில் இருந்து. பட் நம்ம அவ்வளோ செலவிடுறது இல்லை. அதை தான் வந்து இந்த குழு சொன்னாங்க. ஸோ இதுவுமே இந்த குழுவோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அவங்க சொன்னாங்க தேசியத்துடைய விழிப்புணர்வு, தேசிய ஒற்றுமை, தேசத்தை பற்றிய விழிப்புணர்வு அது வந்து நம்ம மேம்படுத்தணும் மாணவர்களுக்கிடையே. ஸோ இது வந்து நம்ம கல்வியோட ஒரு குறிக்கோளாக அமையணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து கோத்தாரி குழுவிலேருந்து சொல்லியிருக்காங்க. கல்வி வளாகங்கள் வந்து கொண்டு வரணும். அப்போது இப்போ இந்த கேள்வி படிக்கும்போது கோத்தாரி குழு சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் ரொம்ப எளிமையான முறையில் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி முதலியார் குழு அப்படின்னு சொல்லும் பொழுது ராமமூர்த்தி குழு, ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், ஸோ இது எல்லாமே அந்தந்த கமிஷன் நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு
கமிஷன்ங்கிற பேரை தெளிவாக சொல்லி இந்த கமிஷன் படிச்சுட்டு வாங்கலாம் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் கேள்விகள் வினாத்தாள்களில் வந்து தெளிவான முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. வினாத்தாள் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது நம்ம வந்து நிறைய கமிஷன்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. யாஷ்பால் கமிஷன் படிக்கணும், ஆதிசேஷன் கமிஷன் படிக்கணும். ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கு அவங்க என்னென்ன கமிஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ அது அனைத்துமே நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு சிலபஸில் கமிஷனுங்கிற வார்த்தை இல்லைனாலும் அது சார்ந்த கேள்விகள் உண்டு. சரிங்களா? அது சார்ந்த கேள்விகள் உண்டு. அடுத்து பாருங்கள், ஜான் டூவிங்கிற வார்த்தை ஃபஸ்ட் யூனிட்டில் கிடையாது. ஆனால் நமக்கு அது சார்ந்த கேள்விகள் உண்டு. இப்போ இந்த ஜான் டூவி நான் சொன்ன மாதிரி ஃப்ரபெல், ஜான் டூவி, மாண்டசரி இவங்க எல்லாருமே வந்து 7th யூனிட்லேயும் இருக்காங்க, ஃபஸ்ட் யூனிட்லேயும் அவங்க ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுங்கிற தலைப்புக்குள்ளே வருவாங்க. அப்போ ஜான் டூவி என்பவரின் கூற்றின்படி கல்வி என்பது மும்முனை நிகழ்வு. ஆமாம், இப்போ ஜான் டூவி என்பவரின் கூற்றுப்படி கல்வி மும்முனை நிகழ்வு அப்படின்னா அந்த மும்முனையில் யார் யாரெல்லாம் தொடர்புடையவங்களா இருப்பாங்க? இந்த கொஸ்டின் ட்ரை ஆன்சரிங் இட் அவுட். எஸ், எல்லாருமே வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ கேன் ட்ரை, எவ்ரி ஒன் கேன் ட்ரை. மீரா மேம், ராஜப்ரியா மேம், லிவிங் வேர்ல்டு, பெரியார் செட், திருவள்ளர் செல்வி, பிரகாஷ், சுகந்தி, ஏவி, மைத்திலி, பிருந்தா மேம், சிவானி மேம், வெரி குட், சூப்பர். எவ்ரி ஒன் கேன் ட்ரை, ஹனோ, ஹாவ் அ ட்ரை. ஓகே. ஸோ ஜான் டூவி என்பவரின் கூற்றுப்படி கல்வி என்பது ஒரு மும்முனை நிகழ்வு. ஆமாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து யாரெல்லாம் அவங்க வேணும்? ஓகே, கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எடுத்துகிட்டு வரேன். ஃபைன். ஆசிரியர், கற்பவர் மற்றும் கலைத்திட்டம். ஸோ சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும், அண்ட் ஆல்சோ அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு கற்பவர்கள் வேணும். அண்ட் நம்ம எதை சொல்லித்தர போகிறோம், அவங்க என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கலைத்திட்டம் தெளிவான முறையில் வேணும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ எவ்ரி ஒன் ஹாஸ் கிவன் யுவர் ஆன்சர் கரெக்ட். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டியும் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர், கற்போர், புத்தகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் ஓகே, கற்போர் ஓகே, புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ ஒரு கலைத்திட்டத்திற்கு நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? கலைத்திட்டம் அப்படின்னா அந்த மாணவருக்கு என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு நோக்கம். அப்போ அந்த வாய்ப்பாடு வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒரு சாக்லேட் வாங்குற கணக்கில் சொல்லி கொடுக்கலாம். ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ விலைனா 2 ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கலைத்திட்டத்தின் நோக்கத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஆசிரியர், கற்பவர், கலைத்திட்டம் அது ரொம்ப முக்கியம். அந்த கரிக்குலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட 3rd கொஸ்டின். லுக் அட் த 4th கொஸ்டின். திறன் கற்றலின் இந்த நிலையானது துல்லியத்தை மேம்படுத்துதலில் முக்கியத்துவம் வாய்ந்த திறன்களை அதிகரிக்கும், வேகம் மற்றும் செயல்திறனின் பண்பு மிகைத்தது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக திறன் கற்றல், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், வொகேஷ்னல் லேர்னிங் அது சார்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து யூ கேன் ட்ரை ஆன்சரிங் இட் அவுட். உங்களுக்கான கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கீழே கொடுத்துருக்காங்க. யூ கேன் லுக் அட் தோஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார்ம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்க வார்த்தைகளை பாருங்கள். திறன் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அறிவாற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா திறன் கற்றல் அப்படிங்கிறது அறிவாற்றலுக்கு அடுத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறிவாற்றல் அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது. திறமை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நுணுக்கம், அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் சார்ந்தது. அதாவது கை வேலைப்பாடு, சரிங்களா, உடல் சார்ந்த, இல்லைன்னா இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேலைப்பாடு, திறன் கற்றல் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கலாம். அப்போ இதில் இந்த துல்லியத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். டெக்னிக்கலாக செய்யும்போது ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகளை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்னா அந்த திறன்களை வளர்த்துக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த திறன்களை வந்து அதிகரிக்கிறோம். அதோடு சேர்ந்து அதோட வேகத்தையும் நம்ம அதிகரிக்கிறோம். நம்மளோட திறன்மை, அதை செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் வேகத்தையும் நம்ம அதிகரிக்கிறோம். அப்போது இது அறிவாற்றலை தாண்டி, பொருத்துதலை தாண்டி, திறன்நிலையை தாண்டி நம்ம ரொம்ப வேகமாக நமக்கு ஒரு திறமை இருக்குது, அதையும் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப வேகமாக எக்ஸ்பர்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோனமஸ் ஆகிடுவோம்.
விச் மீன்ஸ் ஒரு தன்னாட்சி வந்துடும் நமக்கு. யாரையும் சார்ந்து இல்லாமல், டிபெண்ட்டாக இல்லாமல், இன்டிபெண்ட்டாக ஆட்டோனோமஸாக ஆகிடுவோம். அதுதான் தன்னாட்சி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொருத்துதல் நிலை வேணும், ஒரு அறிவாற்றல் நிலை வேணும், அப்புறம் திறன் நிலை வேணும். இதை தாண்டி நமக்கு அந்த ஸ்பீடு, வேகம், அந்த செயல்திறனில் வேகம் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகிடும்னா தன்னாட்சி நிலை அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 4th question. Okay, so you have to be very, very clear about it. So look at the 5th question. Try answering the 5th question. Yes, Maithili ma'am, very good, very good. So 5th question answer பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட் வரும்னா, இது எப்படி இந்த யூனிட்குள்ளே வரும், அதுதான் நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயே நீங்கள் சிலபஸ் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் உண்டு, நான் ஃபார்மல் எஜுகேஷன் உண்டு. இப்போ ஃபார்மல் எஜுகேஷனில் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், நீங்கள் கல்வியை தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நாங்களாம் பொறுப்பாக முடியாது, அப்படி அரசாங்கம் சொல்லாது. சரிங்களா? ஒருவேளை சூழல் காரணமாக யாராவது கல்வியை தவற விட்டுட்டாங்க, இல்லை வயது கடந்துடுச்சு, ஆனாலும் நம்ம கல்வி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குரிய வாய்ப்புகளை நம்ம வழங்கி தான் ஆகணும். இதை தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருக்குமே வந்து சரி உரிமை உண்டு, ஈக்குவாலிட்டி உண்டு. ஸோ அதை தான் வந்து நமக்கு ஆர்டிக்கிள் 12 இருந்து சொல்லியிருப்பாங்க. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் நமக்கு அதை சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் நம்ம சிலபஸில் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்ததுனால இந்த ஆர்டிக்கல் 14, 15, 16 இதிலேருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எதோடைய தொடர்பு படுத்துறதுனே தெரியாமல் இது வந்து ஒரு பாலிட்டியிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின், இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் சிலபஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அரசியலமைப்பின் சட்டத்தின் கீழே வந்து நமக்கு அந்த பிரிவினை இருக்கு இல்லையா, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து பிரித்துணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடாது, அது செய்யக்கூடாது. மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, பாலினம் சார்ந்து, இல்லை பிறந்த இடம் சார்ந்து, நீ அந்த ஊருக்காரங்க, நாங்கள் இந்த ஊருக்காரங்க, ஸோ இந்த மாதிரியான எந்த விதமான பிரிவினையும் நம்ம வந்து தூண்டக்கூடாது. பிரிவினை சார்ந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்புகள் கொடுக்கணும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஆர்டிக்கிள் 15 சொல்லியிருக்காங்க, சட்டப்பிரிவு சரத்து 15 சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியும் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். ஓகே, நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு எப்படி கேட்குறாங்க, அதை தொடர்புடைய உங்களுக்கு கமிஷன்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, அப்போது இது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, ஸோ ஒரு தலைப்புகள்லேருந்தும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து நமக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேள்வி வருமா அப்படின்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 7th யூனிட்டில் இருந்து தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஆனாலும் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற அந்த நான் ஃபார்மல் எஜுகேஷனில் அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை பேர் பாருங்க, கட்டாய முறையில்லா கல்வி. இந்த கட்டாய முறையில்லா கல்வி என்ற நூலை எழுதியவர் யார்? ஓகே, யூ கேன் ட்ரை ஆன்சரிங் இட் அவுட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஐ வில் ஆல்சோ கிவ் யூ தி ஆன்சர். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ ட்ரை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை ஈஸியாக போட்டுருவீங்க. அப்படி இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம், படிக்க தான் போகிறோம். இதோட ஆன்சர் வந்து பால் குட்மேன். ஓகே, பால் குட்மேன். ஓகே, ஆப்ஷன் சி, பால் குட்மேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு யூனிட்லேருந்து எப்படி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் வந்து நமக்கு வேணும். வாங்க இன்னொரு கொஸ்டின் போகலாம். ஓகே, ஃப்ரபலின் பெயரில் அழைக்கப்பெறும் முதல் 7 பரிசு பொருட்களில் எந்த பரிசு பொருள் ஒரு பெரிய மர கனசதுரம் மற்றும் அது 8 சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட கனசதுரங்களை கொண்டது? ஓகே, ஃப்ரபல் தெரியும் நமக்கு. ஸோ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். பிள்ளைங்க வந்து குழந்தைகள் வந்து விளையாட்டு மூலமாக தான் நமக்கு எல்லாமே கற்றுக்க போகிறாங்க. குழந்தைகளை விளையாடும் பொழுது தடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அவங்க ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் அவங்களோட சுயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அவங்க விளையாடும் பொழுதே நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விளையாட விடணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரபல் சொன்னார். ஸோ அவர் குழந்தைகள் அவரோட கல்வி முறை எப்படி இருக்கணும், ஒரு பாட புத்தகத்தை எடுத்து படிங்க, ஆனா எழுதுங்க, ஆவணா எழுதுங்க, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க வந்தோடனே அவங்களை விளையாட விடுவார். அவங்களை விளையாடுறதுக்காக சில விளையாட்டு பொருட்கள் வச்சுருப்பார். அதுதான் வந்து பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தொகுப்பு பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கிஃப்ட்ஸ் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது இதில் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருக்காரு ஃப்ரபல். அதில் எந்த கிஃப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பொருட்களை கொண்டது? ஒரு பெரிய கனசதுரங்க. ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி கியூப் இருக்கும்,
சரி, அது குட்டி குட்டியாக 8 கியூப் இருக்கும். அதை ஒன்று சேர்த்தா ஒரு பெரிய கியூப் கிடைக்கும். அப்போ அதை ஒன்று சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரபிள் கொடுப்பாரு. குழந்தைங்க வந்து அடிக்கடிக்கு வச்சு பார்ப்பாங்க. அதை கட்டத்துக்குள்ளே வைக்க முடியுதா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து எந்த விதமான பரிசு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த 7 பரிசில் முதல் 7 பரிசுகளில் இது எந்த பரிசு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யூ கேன் ட்ரை ஆன்சரிங் இட் அவுட். ஸோ வெரி குட். இது வந்து கிஃப்ட் த்ரீ தான் இதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா தெளிவாக இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி தயாராகுது அப்படின்னு நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட, ஒரு தெளிவான புரிதலோட நீங்கள் தயாராகுங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். நம்ம புது சிலபஸ், இந்த புது சிலபஸை எப்படி தெளிவாக உள்வாங்கி புரிஞ்சுட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அந்த சிலபஸை உள்வாங்க நீங்கள் தவறும் பொழுது, இந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்குன்னே எனக்கு தெரியலை, இதுக்கு நான் எங்கே போய் படிக்கணும்னு எனக்கு புரியலை, இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் உங்களால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த தேர்வுக்கு, பிஜிடி தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வழிகாட்டுதல் வகுப்புகள், இலவச வழிகாட்டுதல் வகுப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சிக்ஷா கிளாஸோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடுதலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் உங்களோட நேம், சப்ஜெக்ட், கோர்சஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் இல்லை, மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வழிகாட்டுதல் வகுப்புகள் வந்து நிறைய சிக்ஷா கிளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணும். ரிசல்ட்ஸ் நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன தேவையான விஷயங்களையும் இந்த வழிகாட்டுதல் வகுப்புகளில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, இலவச வழிகாட்டுதல் வகுப்பு தான். ஸோ இதற்குரிய அனைத்து லிங்க்குமே நான் கீழே தரேன். மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடுதலாக பிஜிடிஆர்பியோட முழு நேர வகுப்புகள், நம்ம வந்து முழு நேர வகுப்புகள், புத்தகங்கள் உட்பட லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங்ஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே சேர்த்து இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 10,000 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோட முழு நேர வகுப்புகள் சேரணும் அப்படின்னா இந்த ஆஃபர் ப்ரைஸில் மெட்டீரியலோட சேர்த்து நம்ம பிஜிடிஆர்பியில் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே 14 புத்தகங்கள் தர்றோம். தமிழ் எலிஜிபிலிட்டியோட புக்ஸ் தர்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜியோட புத்தகங்கள் தமிழ் மீடியத்துலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆங்கிலத்துலேயும் நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் வாங்கிக்கலாம். கூடுதலாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான கொஸ்டின் பேங்க் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்கில் கிட்டத்தட்ட 10,000 கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸில் இருந்து மட்டுமே ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கிற கொஸ்டின் பேங்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ மேஜர் சப்ஜெக்ட்ஸில் 10 யூனிட்டையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ஷுவல் புக்கும் இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 14 புத்தகங்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் இன்க்ளூடடாக இந்த 10,000 அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஏர்லியாக உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ், கூடுதலாக அதோட ரெக்கார்டிங் செஷன்ஸும் இருக்கும். இதற்கு தேவையான பிடிஎஃப் நோட்ஸுமே நம்ம மொபைல் ஆப்பில் கொடுத்துடுவோம். புத்தகம் தாண்டி நீங்கள் கையில் இருக்கிற மொபைல்லையுமே உங்களோட நோட்ஸை வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய முறை, எத்தனை முறை வேணாலும் இதை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட், இது எல்லாமே இருக்கும். அண்ட் உங்களுக்குரிய ஸ்கோர் கார்டோட அனாலிசிஸும் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரிஸும் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ லைவ் கிளாஸஸும் எடுத்துக்கலாம், ரெக்கார்டிங் செஷன்ஸும் எடுத்துக்கலாம், புக் மெட்டீரியலும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ரெகுலர் செஷனில் வருது. அது போக வழிகாட்டுதல் வகுப்புக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கலாம். அதாவது எப்படி அந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறது, எந்த மேஜர் சப்ஜெக்டோ, ஸோ அந்த மேஜர் சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்கும் என்னென்ன மாதிரியான தலைப்புகள் படிக்கணும், நம்மளோட ப்ரீவியஸ் இயர்க்கில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முழுமையான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். தொடர்ந்து அடுத்தடுத்த யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ ஆல்.